கோவா ட்ரிப் வித் ஃபேமிலி vlog நம்பர் 3. கோவால ஹிடன் ஸ்ட்ரீட் லேக் பத்தி போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல அரம்போல் ரூம் டூர் பத்தியும் கேலங்கட் பீச்சோட நைட் லைஃப் அப்புறம் ஓவர் ஹைப்பா இருந்த டியர் ஜிந்தகி மூவி ஸ்பாட் வந்து ஒர்த்தா என்னன்னு தான் பார்க்க போறோம். சூப்பர் அப்ப இது உங்க ட்ரெண்டி vlogs தமிழ். இந்த மாதிரி ஃபேமிலி vlog பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிடன் ஸ்ட்ரீட் லேக் போயிட்டு ரூமுக்கு வந்ததும் எப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா அரம்போல் ரூம் டூர். வாங்க என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? நாங்க தங்கி இருந்த ரூம்ல உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். பிளஸ் என்னன்னா பீச்ல இருந்து ஒரு 7 minutes வாக்ல நம்ம ரூமுக்கு வந்துடலாம். ஹோட்டல் பக்கத்துல நிறைய ஷாப்ஸ் இருக்கு. ஸோ மெயின் ஏரியா இது மிகப்பெரிய பிளஸ். ஃபுட்டு எல்லாமே ஈஸியா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கிடைச்சிரும். இந்த ஹோட்டல் புக் பண்ணதே இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்துதான். ஆனா கடைசி வரை நாங்க இதை யூஸே பண்ண டைம் கிடைக்கல. இன்னும் 2 போட்டோ எடுத்தோம், அது மட்டும்தான் மிச்சம். டூ ஷேரிங் ரூம் வந்து புக் பண்ணிருந்தோம். ஏன்னா அதுதான் இருந்தது. பெட் எல்லாம் நல்லா இருந்தது. திங்ஸ் வைக்கிறதுக்கு கபோர்டு இருந்தது. பட் கொஞ்சம் டர்ட்டியா இருந்தது. ஸோ நாங்கள் கபோர்ட்லாம் பெருசா யூஸ் பண்ணல. அந்த மேல இதுல தான் வச்சுக்கிட்டோம். அண்ட் வாஷ்ரூம் பாத்தீங்கன்னா ஓகே, ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. மெயின் மைனர் வேணும்னா அந்த விண்டோ தாங்க. உள்ள இருந்து பார்த்தா வெளியில தெரியுது ஓகே, ஆனா வெளியில இருந்து பார்த்தாலும் உள்ள அப்படியே தெரியுதுங்க. என்னடி சொல்றேன்? இப்படி யாராவது டிசைன் பண்ணுவாங்களா? இது வந்து பார்த்ததும் ஒரு மாதிரி சேஃப்டி இல்லாத மாதிரி இருந்தது. பட் நாங்க தங்கியிருந்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒண்ணுமே தெரியல. பட் இப்படி டிசைன் பண்ணது வந்து ரொம்ப தப்பு. இது வந்து ஒரு பெரிய மைனஸ். அண்ட் இந்த ரூமுக்கு ரெண்ட் பாத்தீங்கன்னா 2500 ஃபார் சிங்கிள் ரூம். டோட்டலா நாங்க 4 பேர் தங்கியிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து 2 ரூமுக்கு 5K ஆயிடுச்சு. ஃபுட்டு வாட்டர்னு எதுவுமே கிடையாது. இங்க கோவானாவே செம காஸ்ட்லிங்க. நம்ம ஊரை விட இங்க வந்து பயங்கர விலை எல்லாமே. பட் இந்த அரம்போல் வந்து இன்னுமே கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லலாம். ஃபாரினர்ஸ் தான் நிறைய வரதுனால எல்லாமே காஸ்ட் அதிகம். ஃபேமிலியா போனீங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்க. என்னை கேட்டா ஒரு 10க்கு ஒரு 6 மார்க் கொடுக்கலாம் இந்த ஹோட்டலுக்கு. பிகாஸ் இந்த ஸ்விம்மிங் பூல், இந்த ஏரியா, நடக்கிற வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வச்சு ஒன் டே தான் அரம்போல் பிளான் பண்ணோம். நாங்க வந்து அங்க இருந்து கிளம்பி ஒரு 1 hour டிரைவ்ல நாங்க போன ஸ்பாட் தான் வந்து கேலங்கட். கோவானாவே பீச் தான். கேலங்கட் பீச் வந்து செமையா இருக்கும் அப்படின்னாங்க. சரி நைட் லைஃப் பார்க்கலான்னு போயிருந்தோம். பட் பாருங்க என்ன கூட்டம் அப்படின்ற மாதிரி செம்ம க்ரௌடு. எவ்வளவு கூட்டம்! எங்களுக்கு க்ரௌட் இல்லாம இருக்கிற பிளேஸ் தான் பிடிக்கும். உங்களுக்குலாம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா க்ரௌடோட போய் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. உங்களுக்கு க்ரௌட் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட என்ஜாய் பண்றது பிடிக்கும்னா இந்த பிளேஸை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு வைபா இருக்கும். டிஜே பார்ட்டி, டான்ஸ்ன்னு ஃபுல் கோவா வைபும் இங்க இருந்தது. நாங்க ஃபேமிலியா உட்காந்து பீச்ல விளையாடிட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் அந்த டான்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே பானிபூரி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. ஓ குரலி வித்தையா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நெக்ஸ்ட் டே இயர்லி மார்னிங் வந்து டியர் ஜிந்தகி படமோட ஷூட் பண்ண பிளேஸ்ல வந்து நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஓவர் ஹைப்பா இருந்தது. அந்த பிளேஸ் தான் வந்து பரா ரோட். இதை பார்க்கறதுக்கு தான் நாங்க இயர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். டோட்டலா 2 பக்கமுமே ஃபுல் கோகனட் ட்ரீ இருக்கும். செமையா இருக்கும் பிளேஸ். நம்ம இயர்லி மார்னிங் சன்ரைஸ் டைம்ல போனா க்ரௌட் இருக்காது. போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலான்னு வேக வேகமா கிளம்பி போனோம். எங்க ரூம்ல இருந்து ஒரு 25 minutes போயாச்சு. 7 to 8 மணிக்குள்ளேயே நம்மள மாதிரி எல்லாரும் பிளான் போட்டு வந்த மாதிரி அவ்வளோ கூட்டம். பிளேஸ் நல்லா தாங்க இருக்கு. பட் இந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஏமாறுறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி மாதிரி தான் அங்க போய் இருந்தது. No, 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 no. செம கூட்டம். ஒரு போட்டோ நிம்மதியா எடுக்க முடியல. வண்டி போயிட்டே இருந்துச்சு. ஆளுங்க போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு நம்ம ஊர் பொள்ளாச்சி சைடு போனாவே இதை விட பெட்டரா இருக்கும் போல அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவு தூரம் போயிட்டு போட்டோ எடுக்கலாம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு டிசப்பாயின்மெண்டோட தான் வந்தோம். இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. என்னை கேட்டா அவ்வளோ ஒன்றும் ஒட்டா எனக்கு தெரியல. இதுக்கு அடுத்து கோவால ஃபேமிலியா போய் பார்க்க ஃபோர்ட், மியூசியம், க்ரூஸ், ஸ்னோ வேர்ல்டு இதெல்லாம் எங்க இருக்கு. மெயினா க்ரூஸ் வந்து சூப்பரா இருக்குங்க. அதெல்லாம் எப்ப போலான்னு தான் அடுத்த வீடியோல பார்க்க போறோம்.
இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கோவா போறப்ப கண்டிப்பா யூஸ் ஆகும். அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போட்டதும் உடனே பார்க்கலாம்.